அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக மக்களுக்கு சொல்லுகிற போது பள்ளிவாசலில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாசலை தவிர மற்ற எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள் என்று அந்த புகாரில் வரக்கூடிய செய்திக்கு இமாம்கள் பல வகையான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த செய்தியை சொன்னார்கள், இப்படி சொன்னார்கள், இதனுடைய அர்த்தம் என்ன, அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சமூகம் எப்படி புரிந்து கொண்டது என்பதற்கான விளக்கத்தை அவர்கள் சொன்னார்கள். அதுல ஒன்றாகத்தான் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதை நாம் பார்த்தோம். அதே போல இமாம் ஹத்தாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிற போது சொல்கிறார்கள், இந்த சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் இந்த ஹிலாஃபத் உரியது என்று வெளிப்படையாக சொன்னதற்கான அடையாளம் மேல இருக்கிறது. ஒரு பலமான ஒரு சுட்டிக்காட்டுதல் அதுல இருக்கிறது. அபூபக்கர் தான் எனக்கு பின்னால ஹலீஃபாவாக வர வேண்டும் என்று சொன்னதுக்கான ஒரு பலமான சுட்டிக்காட்டுதல் இருக்கிறது. அதே மாதிரி அவர்தான் ஹிலாஃபத்துக்கு தகுதியானவர் என்ற ஒரு பலமான சுட்டிக்காட்டுதலும் இந்த செய்தியிலே இருக்கிறது. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் இறுதி பகுதியில், அவர்கள் அந்த மரணிக்கக்கூடிய அந்த கால பகுதியில் அபூபக்கரை தவிர வேறு எவரும் மக்களுக்கு இமாமத் செய்யக்கூடாது என கட்டளையிட்டார்கள். இந்த கட்டளையின் மூலம் ரசூலுல்லாஹ் உறுதிப்படுத்துகிறார்கள், எனக்கு பின்னால் அபூபக்கர் தான் அந்த இடத்துக்கு தகுதியானவராக வருவார் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். எனவே ரசூலுல்லாஹ் அந்த அபூபக்கருடைய வாசலை தவிர என்று ரசூலுல்லாஹ் சொன்னதின் அர்த்தம் என்னென்றால், அபூபக்கருடைய ஹிலாஃபத் தான் எனக்கு பின்னால் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வேறு எவரும் அந்த ஹிலாஃபத்தை கேட்கக்கூடாது, கோரக்கூடாது என்பதற்கான அந்த வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லுகிறார்கள் என்று இமாம் அவர்கள் விளக்கப்படுத்துகிறார்கள். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பை தாங்க என்று கேட்டாலும் அதில் எந்த தப்பும் கிடையாது என்பதாகவும் அவர்கள் மேலதிகமாக சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இமாம் இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், அனைத்து நபி தோழர்களுக்கு மத்தியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறுகிறார்கள். எல்லா நபி தோழருக்கு முன்னால ரசூலுல்லாஹ் அபூபக்கர் எப்படிப்பட்டவர் என்பதை சிறப்பித்து சொல்கிறார்கள். மஸ்ஜிதின் அனைத்து வாயில்களையும் மூடிவிட்டு அபூபக்கருடைய வாசலை மட்டும் திறக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் மூலம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த கலீஃபா பதவிக்கு தகுதியானவர் அவர்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சுட்டிக்காட்டினார்கள் என்று இமாம் இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதை எங்களுக்கு விளக்கப்படுத்துகிறார்கள். அப்ப இது மிக தெளிவான ஒரு செய்தியாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஹலீஃபாவாக வருவார்கள் என்று இந்த ஹதீஸ் குறிப்பிடுகிறது. அபூபக்கரின் வாசலை தவிர மற்ற அனைத்து வாசல்களையும் அடைத்து விடுங்கள் என்று கூறியதன் மூலம் அவருக்கு பின்னால் மற்றவர்கள் ஹலீஃபாவாக வேண்டும் என்று மற்றவர்கள் கேட்கக்கூடாது, அதுக்கு மறுப்பு இருக்கிறது என்ற செய்தியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்பதாக இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுக்கான ஒரு விளக்கத்தை அவர்களும் முன்வைக்கிறார்கள். ஆக இந்த செய்திகளிலிருந்து நாம் விளங்கக்கூடிய ஒன்றுதான், சஹாபாக்களிடத்தில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பின்னால் அந்த மக்களிடத்தில் இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸின் பிரகாரம் அந்த இடத்துக்கு அபூபக்கர் தான் முதலாவது ஹலீஃபாவாக வர வேண்டும் என்பதற்கான அனைத்து தகுதிகளையும் அனைத்து சுட்டிக்காட்டுதல்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரியக்கூடியதாக இருக்கிறது என்பதை தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரை நாங்கள் அடுத்தது பார்ப்போம்.